கனடாவில் இலங்கையை பின்புலமாக கொண்ட தமிழ் அரசியல்வாதி மீது போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். டொரண்டோ மாநகர சபையில் ஸ்காப்ரோ தென்மேற்கு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பார்த்தி கந்தவேல் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வித குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்காத நிலையில் தன் மீதான விசாரணையை போலீசார் முன்னெடுத்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பார்த்தி கந்தவேல் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எவை என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இன்னும் தெரியவில்லை என்றும் அது குறித்து தான் ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு கடினமான செய்தி என்பதை நான் உணர்கிறேன். இந்த சூழலை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளேன். ஸ்காப்ரோ தென்மேற்கு மக்களின் நம்பிக்கையை பெற நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன். அதை நான் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியலில் எப்போதும் மிக உயர்ந்த தார்மீக நெறிமுறைகளையும் நேர்மையையும் பேணவே நான் முயற்சி செய்துள்ளேன். அதற்கு மாறான எந்த குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என அவர் உறுதியளித்துள்ளார். டொரண்டோ போலீசாரின் பரிந்துரையின் பேரிலேயே ஒன்டாரியோ மாகாண போலீசார் இந்த விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் விசாரணை எதை பற்றியது என்ற விவரங்களை வெளியிட போலீசார் மறுத்துள்ளனர். 2023 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மாநகர சபை உறுப்பினரான பார்த்தி கந்தவேல் அதற்கு முன்பாக டொரண்டோ மாவட்ட பாடசாலை சபையின் அறங்காவலராக நீண்ட காலம் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.